ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். சனி பயிற்சி பலன்கள். மகரம். எதிலும் வழக்கு போடும் மகர ராசிக்காரர்களே, நீங்கள் எவருக்கும் அஞ்சாமல் உண்மையை பேசுபவர்கள், எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர், இருப்பதை கொண்டு எளிய வாழ்வு முறையை வாழ்ந்து அமைதியாக இருக்க விரும்புபவர்கள். இந்த சனி பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கிறது? வாருங்கள் பார்க்கலாம். இதுவரை உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் விலகி தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு செல்கிறார். 3ஆம் பார்வையால் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையால் பாக்கியஸ்தானத்தையும், 10ஆம் பார்வையால் அயன சயன போகஸ்தானத்தையும் பார்க்கிறார். தாயின் வழியில் நன்மைகள் உண்டாகும். உங்களை விட்டு விலகியிருந்த தாய் வழி உறவினர்கள் மீண்டும் வந்து இணைவார்கள். அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து உங்கள் நன்மதிப்பை உயர்த்திக் கொள்வீர்கள். அதிகமான பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். எந்த வயதினருக்கும் புதிதாக ஒரு கல்வியோ கலையோ பயில வாய்ப்பு உண்டாகும். சிலருக்கு வெளியூர் சென்று படிக்க வாய்ப்புகளும் கிடைக்கும். செய்தொழிலில் வளர்ச்சி உண்டாகும். பழைய வாகனங்களை விற்றுவிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவீர்கள். சரியான நேரத்தில் ஆகாரம் உட்கொண்டு ஒவ்வாத உணவுகளை தவிர்த்தாலே போதும். நோய் வராமல் பாதுகாத்துக் கொள்ளலாம். நண்பர்களிடம் கோபப்படாமல் நடந்து கொண்டு அவர்களின் உறவை தக்க வைத்துக் கொள்ளவும் அது தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். உங்களின் மனதில் சிலரது போக்கினால் வருத்தங்கள் ஏற்படலாம். அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் செயல்படுவீர்கள். எப்போதோ உங்களுக்கு உதவியவர்களுக்கு நீங்கள் மனமுவந்து உதவும் காலகட்டம் இது. புதிய உறவுகள் மலரும். அவர்கள் உங்கள் செயல்களுக்கு அரணாக திகழ்வார்கள். சிலர் புதிய திட்டங்களை நடைமுறைப்படுத்துவார்கள். வருமானம் பெருகும். இதனால் புதிய சேமிப்பு திட்டங்களிலும் ஈடுபடுவீர்கள். அதே நேரம் எவரிடமும் உங்கள் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும். அனைத்து விஷயங்களையும் நல்ல கண்ணோட்டத்துடன் காண்பீர்கள். தந்தை வழியில் சில அனுகூலங்களை காண்பீர்கள். உங்களை எதிர்த்தவர்கள் அடங்குவார்கள். தொழிலில் ஏற்பட்ட இடையூறுகள் விலகும். எதிர்பாராத இடங்களில் இருந்து பணவரவு உண்டாகும். உடல் உபாதைகள் முழுமையாக தீர்ந்துவிடும். குடும்பத்திலும் மருத்துவ செலவுகள் ஏற்படாது. வெளியூரில் இருந்து மகிழ்ச்சிகரமான செய்திகள் வந்து சேரும். ஆன்மீக சிந்தனையுடன் வாழ்க்கையை நடத்துவீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு விரும்பிய பணி உயர்வு கிடைக்கும். இதனால் ஊதியம் உயரும். மேலதிகாரிகள் உங்களை நம்பி புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். உடலில் இருந்த சோர்வும் மனதில் இருந்த குழப்பமும் மறையும். சக ஊழியர்கள் உங்களிடம் பகை மறந்து நட்பு பாராட்டுவார்கள். வியாபாரிகள் போட்டியாளர்களின் தடைக்கற்களை கடக்க சற்று போராட வேண்டியிருக்கும். கூட்டாளிகளை நம்பாமல் நீங்களே முன்னின்று செயல்பட்டால் வியாபாரத்தில் ஏற்படும் குளறுபடிகளை தவிர்க்கலாம். மற்றபடி சுகத்தை மறந்து கடினமாக உழைப்பீர்கள். அரசியல்வாதிகள் கட்சியின் மேலிடத்தில் கணிசமான ஆதரவை பெறுவீர்கள். அதே சமயம் தொண்டர்கள் உங்களிடம் சற்று பாராமுகமாகவே நடந்து கொள்வார்கள். மற்றபடி சமுதாயத்திற்கு பயன்படும் காரியங்களில் ஈடுபடுவீர்கள். எதிரிகளின் ரகசிய திட்டங்களை அம்பலப்படுத்தி புகழடைவீர்கள். கலைத்துறையினருக்கு அனைத்து வேலைகளும் சுமூகமாக முடியும். உங்களை தேடி புதிய வாய்ப்புகள் வரும். புதிய வாகனங்களை வாங்குவீர்கள். ஆக்கப்பூர்வமான முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். பெண்கள் குடும்பத்தாரிடம் விட்டுக் கொடுத்து நடந்து கொள்ளவும், அனைவரையும் அனுசரித்து செல்லவும் நன்கு யோசித்த பிறகே முக்கிய முடிவுகளை எடுக்கவும். கடுமையான சொற்களை உதிர்க்காமல் நிதானமாக பேசவும். மாணவர்கள் படிப்பில் ஏற்படும் இடையூறுகளை சமாளிக்கும் ஆற்றலை பெறுவீர்கள். தெளிவான மனதுடன் படித்து நல்ல மதிப்பெண்களை அள்ளுவீர்கள். அதே சமயம் விளையாட்டுகளில் எதிர்பார்த்த வெற்றிகளை பெற முடியாமல் போகலாம். பரிகாரங்கள்: பார்வதி தேவியை வழிபட்டு சிறப்படையுங்கள். முடிந்தவர்கள் தகுதியானவர்களிடம் தீட்சை பெற்று மந்திர ஜபம் செய்து வரவும். அபிராமி அந்தாதியில் சில பாடல்களையாவது அன்றாடம் பாராயணம் செய்வது மிக மிக நன்மை தரும். மேலும் ராமநாம ஜபம் செய்வதும் நன்மைகளை தரும். வில்வத்தளத்தை சிவனின் உச்சி குளிர அணிவித்து அர்ச்சனை செய்து வர துன்பங்கள் அனைத்தும் பறந்தோடும் என்கிறார்கள்.